ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சூப்பரான ஸ்குவிட் மசாலா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க. காஞ்ச கருவேப்பிலை நிறையவே என்கிட்ட இருந்ததுங்க. அதை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸ்குவிட்டு பிடிக்காதவங்கள சாப்பிட வைக்கிற மசாலாங்க இது. மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கான சோம்பு எடுத்திருக்கேன். அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கான ஜீரகம், 1 கைப்பிடி அளவுக்கான அந்த காஞ்ச கருவேப்பிலை, அது கூடவே பார்த்திங்கன்னா 1 துண்டு அளவுக்கான பட்டை, ஒரு 4-5 கிராம்பு. பெரிய மசாலா கிடையாது இதுதான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நம்பர் இருக்கிற மாதிரி முந்திரி கண்டிப்பாக சேர்க்கணும். நான் இன்றைக்கி டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸ் அளவுக்கான பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கிக்கிறேங்க. நீங்கள் வெங்காயமோ தக்காளியோ நறுக்கிறதுக்கு இந்த டொமேட்டோ நைஃப்ன்றது விற்கும், அதை வாங்கிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் கருவேப்பிலை அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ தேவையான அளவுக்கான மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க. எல்லாத்தோட பச்சை வாசனையும் முக்கியமாக போகணும். ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ண 2 பெங்களூர் தக்காளி நல்ல பெரிய சைஸாக இருந்தது, அதையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது நல்லா கூலாக கரையணும். இந்த மாதிரி பரப்பி வச்சோம்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா வெந்து சூப்பராக மசிஞ்சிரும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கான காஷ்மீரி ரெட் சில்லி, குழம்பு மிளகாய் தூள் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது நல்ல காரமாக இருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா கூலாக மசிஞ்சு எல்லா பவுடரும் நல்லா எண்ணெயில் வதங்கி ஒன்று சேர்ந்து வர்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி கருவேப்பிலையும் தேங்காயும் உங்ககிட்ட இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கதை லைட்டாக வறுத்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இன்க்ரீடியண்ட்டை பொடிச்சிட்டு தான் வச்சுருக்குறோம், தண்ணி சேர்த்து அரைக்கிறதில்ல. ஸ்குவிட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கழுவி உப்பு மஞ்சள் தூளும் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். ஸ்குவிட்டில் இந்த தலைப்பகுதியை நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு அது பார்க்க வியர்டாக இருந்ததுன்னா அந்த ஒயிட் பார்ட்டை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் சமைச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாகவே தண்ணி எவாப்ரேட் ஆகிடுதுங்க. மற்றபடி மீதியில் சமைச்சோம்னா ரொம்ப நேரம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. அரைச்ச எல்லா பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் கூட இந்த ரெசிபியே செய்யும்போது என்ன பெரிய அளவுக்குள்ள வரப்போகுதுன்ற மாதிரி தான் செஞ்சேன். ஆனால் பிலீவ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எஸ்பெஷலி இந்த மசாலா எனக்கு பார்த்திங்கன்னா பர்சனலாக ஸ்குவிட்டு பிடிக்காது. பட் ஆனால் நானே சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கடைசியாக 1 கைப்பிடி அளவுக்காக கொத்தமல்லியை நல்லா தூவி நல்லா சுருள கிளறி இருக்குங்க. இதே மெத்தடில் ப்ரான்ஸ்லேயும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வேளை வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா மஷ்ரூமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன்.